அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 15/9/2022 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, மனிதர்கள் எதற்கு பயப்படுகிறார்கள்? மனிதர்கள் எதற்கு பயப்படுகிறார்கள்? இரண்டாவது கேள்வி, விநாசம் வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? விநாசம் வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, எதை மறந்து எதை நினைக்க வேண்டும்? எதை மறந்து எதை நினைக்க வேண்டும்? நான்காவது கேள்வி, 3 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன? 3 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன? அஞ்சாவது கேள்வி, உயர்ந்த மாற்றம் எப்போது வரும்? உயர்ந்த மாற்றம் எப்போது வரும்? Fill in the blanks. தந்தை டேஷ் கொடுக்க வந்துள்ளார். முதலாவது, தந்தை டேஷ் கொடுக்க வந்துள்ளார். இரண்டாவது, உயர்ந்ததிலும் உயர்ந்த சிகரம் டேஷ். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிகரம் டேஷ். மூன்றாவது, குரு என்றால் டேஷ் கமா டேஷ். குரு என்றால் டேஷ் கமா டேஷ். நான்காவது, இந்த முழு சக்கரமும் டேஷ் வேண்டும். இந்த முழு சக்கரமும் டேஷ் வேண்டும். அஞ்சாவது, எந்த விதமான சூழ்நிலையிலும் டேஷ் வைத்துவிட்டு டேஷ் அடையக்கூடியவர்கள்தான் டேஷ். எந்த விதமான சூழ்நிலையிலும் டேஷ் வைத்துவிட்டு டேஷ் அடையக்கூடியவர்கள்தான் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, மனிதர்கள் எதற்கு பயப்படுகிறார்கள்? விநாசத்தை பெயர் கேட்டாலே பாபா சொல்றார், விநாசம் என்ற பெயர் கடுமையானது, விநாசத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். விநாசம் என்ற பெயரே கடுமையானது, விநாசத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். இரண்டாவது கேள்வி, விநாசம் வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? விநாசம் வருவதற்கு முன்பாகவே புதிய உலகத்திற்கு தயாராக வேண்டும். மூன்றாவது கேள்வி, எதை மறந்து எதை நினைக்க வேண்டும்? துக்கதாமத்தை மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைக்க வேண்டும். நான்காவது, 3 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன? தனக்குத்தானே ஆசீர்வாதம், அதாவது தனக்குத்தானே ஆசீர்வாதம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? குஷி கிடைக்கிறது. ரெண்டாவது, பாபாவின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, பிராமண குடும்பத்தின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதமும் வேணும். அஞ்சாவது, உயர்ந்த மாற்றம் எப்போது வரும்?
உயர்ந்த மாற்றம் எப்போது வரும்? எண்ணங்களின் ஒருமுகப்படுத்தும் தன்மை மூலம்தான் உயர்ந்த மாற்றம் விரைவாக வர முடியும். fill in the blanks. தந்தை டேஷ் கொடுக்க வந்துள்ளார். தந்தை புதிய உலகத்தின் பரிசு கொடுக்க வந்துள்ளார். அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப புதுசா இருக்கும். தந்தை புதிய உலகத்தின் பரிசு கொடுக்க வந்துள்ளார். ரெண்டாவது, உயர்ந்தலியும் உயர்ந்த சிகரம் டேஷ். சாந்தி தாமத்தினுடைய சிகரம். உயர்ந்தலியும் உயர்ந்த சிகரம் எது? அமைதியின் சிகரம். மூன்றாவது, குரு என்றால் டேஷ் டேஷ். துக்கத்திலிருந்து பாபா சொல்றார், குரு என்றால் நிர்வாண தாமம் வானப்பிரஸ்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர். குரு என்றால் நிர்வாண தாமம் வானப்பிரஸ்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர். நான்காவது, இந்த முழு சக்கரமும் டேஷ் வேண்டும். இந்த முழு சக்கரமும் புத்தியில் சுற்ற வேண்டும். பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய முழு சக்கரம் என்ன ஆயிட்டே இருக்கணும்? புத்தியில சுற்ற வேண்டும். அஞ்சாவது, எந்த விதமான சூழ்நிலையிலும் டேஷ் வைத்துவிட்டு டேஷ் அடையக்கூடியவர்கள் தான் டேஷ். எந்த விதமான சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆசீர்வாதங்களின் அதிகாரத்தை அடையக்கூடியவர்கள் தான் மகான் ஆத்மா. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.